முருங்கைக்கீரை செய்யும். அதனால் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ நம்ம பயன்படுத்திட்டு தான் வரணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப தயிரோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது. இரவில் சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. கீரை இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிறு வலி வருகிறது, இல்லைன்னா மலத்தில் வந்து அப்படியே கீரை போகுது, பேதியை உண்டாக்கிறதுங்கிற மாதிரி ஒத்துக்கொள்ளாத நபர்கள் அந்த கீரையை தவிர்த்திடலாம். மற்ற எல்லாருமே முருங்கைக்கீரையை நம்ம சாதாரணமாக அடையில் கடலைப்பருப்பு போட்டு அடை செய்யும் போது அதில் முருங்கைக்கீரை போடலாம். கூட்டாஞ்சோறு மாதிரி காய்கறிகளை சேர்த்து சமைக்கும் போது அதில் அந்த கீரையை போட்டு சாப்பிடலாம். பிற காய்கறிகள் வதக்கும் பொழுதும் பிற கூட்டு செய்யும் பொழுதும் இந்த முருங்கைக்கீரையை குறைந்த அளவுக்கு செய்து கொள்ளலாம். முருங்கைக்கீரையை சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உலர்த்தி வைத்து சாதாரணமாக கீரையை வந்து பறித்து நல்லா நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து சாதத்தில் போட்டெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு கூட்டிகிட்டு வருது. அப்படி செய்யலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் முருங்கைக்கீரை ஏற்றுமதி ஆகிறது. அதனுடைய விட்டமின்களுக்காக, அதனுடைய உப்புக்களுக்காக ஒரு சத்தான ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலுக்கு மிக ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக. இன்னொரு பேர் வந்து நியூட்ராசூட்டிக்கல் அப்படிம்பாங்க. அதாவது நல்ல சத்து நிறைந்த செறிவுள்ள பொருட்களை மருந்து போல ஆனால் மருந்தாக இல்லாமல் உணவின் கூறாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உலகம் முழுக்கவே இருக்குது. அப்படி ஒரு நியூட்ரோசூட்டிக்கலாக ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இன்றைக்கு முருங்கைக்கீரையினுடைய பொடி, முருங்கைக்காயை உலர வைத்து பொடி செய்து அதை கொடுப்பது இன்றைக்கு உலகளவில் பெருகிட்டு வருது. அப்படி ஒரு மிகச்சிறப்பாக போற்றக்கூடிய முருங்கைக்கீரையை நம்ம வந்து அன்றாடம் உணவில் எடுத்துக்கொள்வது நம்ம ஆரோக்கியத்திற்கு நாம் அடித்தளம்